இந்த செயின் வந்து நான் ஜிஆர்டியில் வாங்கினது 5 பவுனு. செயின் 4 பவுனு, டாலர் 1 பவுனு. நான் வாங்கி 5 வருஷம் ஆனாலும் நான் டெய்லி யூஸுக்கு கூட வேர் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருக்குது. நான் அன்றைக்கி வந்து ஃபுல் கேஷ் கொடுத்து எடுத்தேன். அதனால் அன்னைக்கு வந்து செய்கூலி சேதாரம் அதிகமாக தான் எனக்கு இருந்துச்சு. சீட்டு போட்டிருந்துருக்கலாம். ஒரு இடம் சேல்ஸ் பண்ணுற அவசரத்துக்கு வந்துச்சு. சரி சேல்ஸ் பண்ணியாச்சு. இந்த காசு அப்படியே கையில் இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு செயின் வாங்கினேன். இன்றைக்கி இந்த செயினை பற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த செயின் வந்து 4 பவுனு. இது ஏதோ ஒரு டிசைன் சொல்லுவாங்க, நான் மறந்துட்டேன் இந்த டிசைன் என்னன்ட்டு. சென்னை சைடு நிறைய போடுவாங்க, மோஸ்ட்லி டெய்லி யூஸ்க்கு நல்லாயிருக்கும். சென்னை சைடு நிறைய பேர் அந்த செயின் மோஸ்ட்லி டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே 2 பவுனுக்கு கூட இருக்குது டெய்லி யூஸ்க்கு. ஆனால் அது வந்து ஷார்ட் செயின், இது வந்து லாங் செயின். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா தாலி செயினும் இது மட்டும் போட்டிங்கன்னா போதும், கழுத்து நல்லா நனைஞ்சிரும். எனக்கு எங்கள் மாமா ஒரு நெக்லஸ் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. 5வது வருஷம் கல்யாண நாளுக்கும் 3வது வருஷம் கல்யாண நாளுக்கு 3வது வருஷம் கல்யாண நாளுக்கும் நெக்லஸ்ஸு தங்கமயில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நெக்லஸும் இந்த செயினும் ஒரு தாலி செயினும் போட்டோம்னா போதும், நல்லா கழுத்து ஃபுல்லாகவே நனைஞ்ச மாதிரி நல்லாயிருக்கும். இது வந்து 1 பவுனு, டாலர் வந்து 1 பவுனு, செயின் வந்து 4 பவுனு. எனக்கு எப்போயுமே ஜிஆர்டியில் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கைராசியும் கூட ஜிஆர்டி. எப்போயுமே எடுத்தேன்னா அந்த பொருள் ஏதாவது அப்படியே நான் ப்ளச் பண்ணாலுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் ப்ளச் பண்ணுவேன். இப்போது ஒரு வீடு வாங்குகிறோம், இல்லை ஒரு இடம் சேல்ஸ்க்கு இருக்குது வாங்குகிறோம், இல்லை வீட்டுக்கு ஏதாவது இப்படி கோல்டில் இது பண்ணுறோம் அப்படின்னா நான் மோஸ்ட்லி ஜிஆர்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் லக்கியாகவும் இருக்கும். நான் ஒரு சில கடையில் நம்ம வாங்குவோம், நான் வந்தோடனே அது எப்படி தான் அடகுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ இதாகும்னு தெரியாது. அதனால் எனக்கு இங்கே வாங்குறது எனக்கு கையிலேயே இருக்கும், கைராசியாகவும் எனக்கு தோணுச்சு. அதனால் எப்போயுமே மோஸ்ட்லி நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இந்த டிசைன்ஸ் பாருங்களேன். டாலர் 1 பவுன் தான், ஆனால் டக்குன்னு பார்க்குறதுக்கு 1.5 பவுன் 2 பவுன் கிட்ட நல்லாயிருக்கும். நல்ல கனமான டாலரும் கூட. பின்னாடி இப்படி தான் இருக்கும். இந்த அவங்க கடை சிம்பிளு 916 எல்லாம் இதில் போட்டு கொடுத்துருவாங்க. இது மைன்யூட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இலையை பாருங்களேன் எவ்வளோ மைன்யூட்டாக நல்லா செஞ்சுருக்காங்கன்ட்டு. இது அன்றைக்கி சரி காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, எதுவும் செலவாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த டாலரை வந்து இங்கே போடணுங்க. இந்த செயின் கொக்கியில் இங்கே மாட்டி விடணும். அப்போ நான் தான் தொங்குறது கரெக்டாக இருக்கும். இங்கே மாட்டினோம்னா செயினில் இடுக்கில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இங்கே மாட்டினோம்னா கரெக்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டான லுக்காக இருக்கும். அதே நேரம் டிசைன்ஸும் நல்லா பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இதுனா திடீர்னு இப்படியே போட்டோம்னா இப்படி திரும்பிடும், இல்லை இப்படி எடுத்து விடணும், இல்லை சாரீ கட்டியிருக்கோம்னா இந்த கீழே இருக்குது பாருங்களேன் பால்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. இங்கே மாட்டியிருந்தோம்னா கரெக்டாக இருக்கும், டிசைன்ஸோடு தெரியறதுக்கு நீட்டாக இருக்கும். அதேமாதிரி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற கடைகளில் கூட ஒரு 2 பவுனு 1 பவுனு கூட லாங் செயினில் இருக்கும். ஆனால் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 2 பவுனுலேருந்து ஸ்டார்ட்டே கொஞ்சம் லாங் செயின் வரும். ஆனால் நல்லா இருக்குங்க. அவங்க கெட்டி மாடலில் தான் கொடுக்குறாங்க, ஆனால் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா அப்போ கெட்டி மாடலில் வாங்கினோம்னா தான் நகை நல்லாவும் இருக்கும், டிசைனும் பார்க்குறவங்களுக்கு நல்லா எடுப்பாகவும் தெரியும். அதே நேரத்துக்கு லாங் லாஸ்டிக்காக வர்றதும் அப்படி செயின்ஸ் தான் வரும். இப்போது 1 பவுனில் இருக்குது, அரை பவுன்லலாம் செயின் இருக்குன்றாங்க. அதெல்லாம் நிச்சயமாக சொன்னால் வருமானு எனக்கு தெரியலை. ஏன்னா டெய்லி யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம்னாலுமே லாங் லாஸ்டிக்காக போட்டோம்னா வருமானு எனக்கு தெரியல. திடீர்னு விட்டு போகிறதுக்கோ அந்துறதுக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. இப்படி விட்டு போச்சுனாலும் அந்துருச்சுனாலும் திருப்பி பற்ற வைக்கணும், பற்ற வச்சாலும் அந்த டிசைன் அசிங்கமாக போயிடும், எதுக்கு இதை வச்சுக்கிட்டு கொடுத்துருவோன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு எடுக்கும் போதே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் கனமாகவே நம்ம எடுத்துட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், வச்சு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்குன்னு தான் எடுப்போம். குழந்தைங்களுக்குன்னு எடுக்கிறதுனால இப்படியே 1 பவுன் 2 பவுன் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த இது வேஸ்ட்டாக பிஞ்சிருச்சுன்னா வேஸ்ட்டாக ஒரு 5 பவுன் 3 பவுன் அப்படி எடுக்க ஆரம்பித்தோம், இல்லை ஒரு 2 பவுனில் இருந்து கூட கொஞ்சம் கெட்டியாக எடுக்க ஆரம்பித்தோம்னா பிள்ளைங்க வச்சு யூஸ் பண்ணுறதுக்குமே அந்த செயின்ஸ் நல்லாயிருக்கும்.
சீட்டில் போட்டு எடுத்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். நான் அன்றைக்கி வந்து 5 லட்ச ரூபான்னு சொன்னேன் இல்லைங்க. ஆனால் அன்றைக்கி எனக்கு ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 5500 சம்திங் தாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 5500 அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. இப்போ தாங்க கிட்டத்தட்ட 7000 தொட போகுது இப்போ. அன்னைக்கு ஆனால் செய்கூலி சேதாரம் மட்டுமே நான் ஒரு 45லேருந்து 47 ரூபா கிட்ட கட்டினேங்க. எனக்கு அப்படியே குபீர்னு ஆகிப்போச்சு. என்னடா இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் மேனேஜர்கிட்ட கேட்டோம், ஆமாங்க இதே நீங்கள் சீட்டில் போட்டு எடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ காசு உங்களுக்கு மிச்சமாயிருக்கும். நீங்கள் இப்போதைக்கு வேணுன்றதுனால இவ்வளோ காசு செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி இருக்குது. ஜிஎஸ்டி மட்டுமே 6500 கிட்ட கட்டினேங்க. எனக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டுச்சு. என்னடா சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு தான் நகையில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வாங்கினோம். கடைசியில் பார்த்தா இவ்வளோ கட்டணுமா அப்படின்ட்டு. உடனே மாமா சொன்னாங்க, வேணாம்ப்பா வேணாம், நீ சீட்டு கூட மாற்றி கன்வெர்ட் பண்ணி கட்டிக்கோப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி கையில் இருந்துச்சுன்னா வீடு செலவுக்கு அப்படி இப்படின்னு எடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு சரி எடுப்போன்னு எடுத்தேன். அப்போது மாமாவோட ஃப்ரெண்டு அங்கே மேனேஜராக இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. ஒரு 4000 கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 4000 கிட்ட கொஞ்சம் கம்மி பண்ணாங்க. அது மாதிரி ஜிஆர்டியை பொறுத்தவரைக்கும் நகை எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணாங்க. மேனேஜர்கிட்ட கொஞ்சம் கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்கன்றதுக்காக இல்லைங்க, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி. அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா செய்கூலி சேதாரத்தில் அவங்களால எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுவாங்க. ஜிஎஸ்டியில் கம்மி பண்ண முடியாது. அது எந்த கடையாக இருந்தாலும் சரி, ஜிஆர்டியாக இருந்தாலும் சரி, தங்கமயிலாக இருந்தாலும் சரி, எந்த கடையாக இருந்தாலும் சரி, அதில் அவங்களால கம்மி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுற காசுன்றதுனால அதில் அவங்க கம்மி பண்ண முடியாது. ஆனால் செய்கூலி சேதாரத்தில் மேனேஜர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். எனக்கு தெரிஞ்ச ஜிஆர்டியில் நீங்கள் நகை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீட்டாக போட்டுடுங்க. சீட்டு தான் அவங்கள்ட்ட இருக்க பெஸ்ட்டு இது ஸ்கீமே. இப்போ அப்போதைக்கு போய் இப்படி எடுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், செய்கூலி சேதாரம்னு அவ்வளோ கட்டுறதுக்கு இதே நீங்கள் சீட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே அந்த செய்கூலி சேதாரத்துக்கு கட்டுற காசு சேர்த்து நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தீங்கன்னா கூட ஒரு 1/2 பவுனுக்கிட்ட நீங்கள் எடுத்துடலாம். கூட 1/2 பவுன்னும் போது அது நமக்கு தான் பெனிஃபிட்டு. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. சீட்டு போட்டு எடுங்க முடிஞ்ச அளவுக்கு. செய்கூலி சேதாரம் இல்லை நமக்கு, ஜிஎஸ்டி மட்டும்னும் போது நமக்கு அது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சீட்டு போட்டு சேமிக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் அது பெரிய கடை, நம்மளெல்லாம் இன்னும் ஏமாற்ற மாட்டாங்க. அதனால் நம்பி நீங்கள் போடலாம். அதே மாதிரி அவங்க தங்கம் தாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தங்கம் ரொம்ப குவாலிட்டியான தங்கம். யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நாங்கள் வீடு கட்டும்போது குறைஞ்சது 15 பவுன்கிட்ட 25 பவுன்கிட்ட ப்ளச் பண்ணோங்க. அதில் மாமா எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்து வச்சது ஒரு 10 பவுன்கிட்ட எடுத்து வச்சுருந்தாங்க. எல்லாமே நாங்கள் ஜிஆர்டியில் தான் எடுத்து வச்சுருந்தோம். 10 பவுனுமே குழந்தைங்களுக்காக செயின், ப்ரேஸ்லெட்டு, காப்பு, குட்டி குட்டி மோதிரம், அப்புறம் கொஞ்சம் காயின்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஏன் அப்படி காயின் எடுத்து வச்சோம்னா, நாங்கள் எடுத்து வைக்கணுன்றதுக்காக மீனிங் பண்ணி எடுக்கல. நகையை எடுத்துட்டோம், மிச்சம் அந்த மில்லிகிராம்ஸில் மிச்சமாகும் பாருங்கள், அதில் என்ன டிசைன் எடுக்குன்னு எங்களுக்கு தெரியல. மில்லிகிராமில் எடுத்து வச்சோன்னா கோல்டு காயினாக கொடுத்துருங்கன்னு சொல்லி கோல்டு காயின் வாங்கி வச்சிட்டோம். வீடுக்கு கட்டுறதுக்காக ப்ளச் பண்ணும்போது அன்னைக்கு நாங்கள் இந்த நகை எடுக்கிறதுக்கு முன்னாடியே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து 4500 300 கிட்ட இருந்துச்சுங்க சம்திங். ஆனால் நாங்கள் ஜிஆர்டியில் எடுத்த நகையை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல, பிள்ளைங்களுக்குன்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருந்தது தான். அப்புறமேட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம். அப்படியே அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியார் எடுத்து வச்சுருந்த நகை மோஸ்ட்லி நகை வந்து அவங்களுக்கு அப்போல்லாம் இல்லை, இந்த கேடிஎம் நகை 916லாம் இல்லைல்ல. அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு நகை கடையில் சீட்டு போட்டு நிறைய நகை சேர்த்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது என்ன 916 இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 3000த்துக்கோ என்னமோ தாங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி வீடு கட்டுறோம் அதனால் அப்படியே அதை போட முடியாதுன்றதுக்காக அப்போதைக்குன்னு விற்றுட்டாங்க. அவ்வளோ கம்மியாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட பழைய நகை இருக்குன்னா அதை 916க்கு கன்வெர்ட் பண்ண பார்த்துருங்க. ஏன்னா இப்போயே கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு குழந்தைங்க இதுக்காக அலையணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போயே கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கிராம்ஸ் கொஞ்சம் மிச்சமாகும் நமக்கு. அன்னைக்குன்னும் போது இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, இன்னும் கிராம்ஸ் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் பழைய நகை இருக்குன்னா 916 கன்வெர்ட் பண்ணிடுங்க. நகை எடுக்கிறீங்கன்னா ஜிஆர்டியில் நிச்சயமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம். எந்த பிரச்சனையுமே எனக்கு தெரிஞ்சு நான் இன்றைக்கி வரைக்கும் இவ்வளோ நகை எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லை. நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். டெய்லி யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா அப்படியே வச்சுருப்பேன். எப்போயாவது ஃபங்க்ஷன் போனால் மட்டும் தானே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. டெய்லி நகை போட்டோம்னா அது கழுத்து ஒரு மாதிரி இதாகுங்க. அதுக்கு நான் என்னைக்காவது ஃபங்க்ஷன் போனால் நான் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன்.
மற்ற நேரம் வீட்டிலேயே இது பண்ணி வச்சுப்பேன். தேங்க்யூ.